ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷ்கா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு டெண்டர் கோகனட் ஜெல்லி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடல் பாசி வாங்கிக்கோங்க. கடல் பாசி ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடல் பாசியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்ச அந்த கடல் பாசியும் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கரைஞ்சி ஃபுல்லாக கரைஞ்சிடணும். கரைஞ்ச பிறகு 100 கிராம் சர்க்கரை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. 100 கிராம்னா ஒரு ஆழத்து சர்க்கரை வரும். அதில் அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் 2 இளநீர் எடுத்திருக்கேன். இதுக்காக இளநீர் கொதிக்கக்கூடாது, அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இளநீர் எடுத்து வச்சுருக்க இளநீரை ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இளநீர் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயெலாம் அதை பீஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் மேலே டாப்பிங் கொடுத்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடும். டெண்டர் கோகனட் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம வீடியோவை இதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.